அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மீனம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு 12ஆம் ராசியான மீனராசி நேயர்களுக்கு இந்த 7.5 சனி, இந்த ஜென்ம சனியில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா ஜென்ம சனியில் நரக வாழ்க்கையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க மீனராசிக்காரங்க. ஏன்னா உங்கள் ராசி மேலேயே சனி போயிட்டுருக்கு. சரிங்களா? பொதுவாகவே ஜென்மத்தில் சனி வந்துச்சுனாலே ஜென்மத்தில் சனி வந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க விடாது. சரிங்களா? ஒரு பதம் பார்த்துட்டு போகாமல் விடவே விடாது. சனியோட வேலை போட்டு உருட்டி எடுத்துரும், புழிஞ்சு எடுத்துரும். அது மீனராசிக்காரங்களை கேட்டாலே சொல்லுவாங்க. மீனராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா படாதுபாடுபட்டு இருக்காங்க, மன உளைச்சல் இருக்காங்க. ஏன்டா வாழ்கிறோம், எதுக்குடா இந்த வாழ்க்கை, எதுக்குடா இந்த பிறவின்னு யோசிக்கிற அளவுக்கு சனி உங்களை சோதிச்சிருப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பார். ஏன்னா பொதுவாக மீனராசிக்காரங்க நல்லவங்க. ஏன்னா குருவோட ராசி ஒரு பக்கம், நீர் ராசியாக இருக்குன்னா கொஞ்சம் குழப்பவாதிக்கு தான். மீனராசிக்காரங்க ஜிக்ஜாக்காக யோசிப்பாங்க, அதுவானாலும் யோசிப்பாங்க. இருந்தாலும் யார் மனசையும் கெடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். யார் மனசையும் கெடுக்கிற அந்த இது வராது. இந்த கெட்ட குணம் அவங்களுக்கு இருக்காது. நல்ல குணம் இருக்கும், இலகிய மனம் இருக்கும். இதெல்லாம் நல்ல குணம், இலகிய மனம் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் யாரையும் நீங்கள் கெடுத்துருக்க மாட்டீங்க. கெட்ட குணம் இதெல்லாமே இல்லாமல் இருந்திருக்கும். கெட்ட குணமே உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். கெட்ட குணமே உங்களுக்கு வராது. நல்ல குணம் தான் இருக்கும், நல்ல மனசு இருக்கும் உங்களுக்கு. என்னதான் உங்களுக்கு இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை துரோகமும் முதல குத்துறது தான் உங்களுக்கு அதிகம். கூட இருக்கவனே குறி பிடிச்சிருப்பான். உங்களை யாரும் புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க. கூட இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக அந்த சனி கொடுத்துருப்பாரு. நிச்சயமாக நடந்திருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் மீனராசிக்காரங்க ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. பொதுவாகவே மீனராசி அது நீர் ராசி. கழுவுற மீன் நழுவுற மீனான ஒரு பிரச்சனை வந்து ஈஸியாக வெளியே வருவாங்க மீனராசிக்காரங்க. ஆனால் நீர் ராசியில் இப்போ சனி இருக்கிறனால சனியே ஒரு குழப்பத்துக்கு உண்டான கிரகம். சரிங்களா? அந்த குழப்பத்துக்கு உண்டான கிரகம் உங்கள் தலை மேலே உட்காந்துருக்கு, உங்கள் உடம்பு மேலேயே இருக்குது. ஏன்னா ஜென்மத்தில் சனி வந்தாலே போட்டு ஜாதகரை போட்டு புழிஞ்சு எடுத்துடும். அவர் விடவே விடாது. நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் தடங்கள் தான். இப்போ பாருங்கள், 2025 போன வருஷத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கும். விரை சனி, அதாவது 2022, 23, 24 கொஞ்சம் செலவு இருந்தது. விரயமாக பண்ணிகிட்டு இருந்தீங்க. செலவு மேலே செலவாக அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தது. 25 எப்போ வந்ததோ 2025 உங்களுக்கு மன உளைச்சல் அதிகம். வாய் விட்டு கதற அளவுக்கு மன வேதனை, மன இறுக்கம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இதெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது அடுத்த வருஷம் உங்களுக்கு 2027 ஜூனில் தான் உங்களுக்கு கொஞ்சம் ரெடி ஆகும். சரிங்களா? ஏன்னா ஜென்ம சனி உங்களை விட்டு விலகும். உங்கள் உடம்பில் இருந்த சனி, உங்கள் உடம்பு ஃபுல்லாக இருந்த அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன், அந்த கருநீளம் உள்ள அந்த நெகட்டிவ் பிளானட், அந்த கருப்பான ஒரு பிளானட், அந்த சனி உங்களை விட்டு விலகி போகும். இப்போ நிறைய பேருக்கு பாருங்கள், உடம்பு டல்லாக இருப்பீங்க, டல் அடித்த மாதிரி இருப்பீங்க. லவ்வில் பிரச்சனை, காதலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, தொழிலில் நிம்மதி கிடையாது. தொழிலில் ஒரு சுத்தமாக நிம்மதி கிடையாது, ஒரு வருமானம் கிடையாது. கடனில் போய் மாட்டினவங்க தான் நிறைய பேர். வேலையில் பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் போய்ட்டு ஈவினிங் வர்றது, அதுலேயே உங்களுக்கு ஒரு அலைச்சல் வந்திருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு உடம்புல ஹெல்த் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ வேலைக்கு போகிறதே உங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஏன்டா வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு இருக்கும். இல்லை பிடிச்ச வேலைக்கு போனீங்கன்னா கூட அந்த பிடிச்ச வேலைக்கு போகிற இடத்துல கூட உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்லா போயிட்டு இருந்த வேலையில் திடீர்னு ஒரு சங்கடம், மன உளைச்சல், இதெல்லாமே கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி உறவில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி புரிஞ்சுக்காமல், ஒரு மனைவி வந்து ஒரு கணவனை புரிஞ்சுக்காமல், குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியோ, குழந்தைகளோட ஹெல்த்தை பற்றியோ, அதேமாதிரி குழந்தைகளோட வருங்காலத்தை பற்றி கவலைப்பட்டு புலம்பிகிட்டு இருக்கவங்க ஜாஸ்தி. குடும்பம் இது இப்படி தாங்க பிரச்சனை வரும். கணவன் ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு கணவனை பற்றியோ, ஒரு ஆணாக இருந்தால் ஒரு மனைவி பற்றியோ, குழந்தைகளை பற்றியோ உங்களை பற்றி நினச்சிட்டு தான் உங்களுக்கு பிரச்சனைகளே வரும். அது முக்கியமாக பணப்பிரச்சனை வந்துடுச்சுன்னா எல்லா பிரச்சனையும் இழுத்துட்டு வரும். ஏன்னா கடன் அதிகமாக, ஏன்னா மீனராசிக்காரங்க கொஞ்சம் கடன் சுமை அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஜென்மத்தில் சனி என்ன பண்ணும், இஎம்ஐ பிரச்சனை, மாதம் கட்ட முடியாமல், கடை வாடகை கொடுக்க முடியாமல், கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாமல் அப்படி தவிச்சிட்டு இருக்கவங்க நிறைய பேர். ஒரு சில பேர் கடன் வாங்கி ஊரை விட்டு ஓடி போகிற நிலைமையெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாமே நடந்திருக்கு மீனராசிக்காரங்களுக்கு. என்னடா பண்ணுறது, எதுக்குடா இந்த வாழ்க்கையே வேண்டாம், முடிச்சுக்கலாம், யாரும் வேண்டாம், நம்ம விட்டு விலகி போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கவங்களே அதிகம். அந்த மாதிரி நிறைய பேர் புலம்பியிருக்காங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து சரி இனிமேல் லைஃப் ஸ்மூத்தாக போயிடும், இனிமேல் லைஃப் மாறிடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கவங்க தான் மீனராசிக்காரங்க. அந்த எதிர்பார்ப்பு அடுத்த வருஷம் உங்களுக்கு நிறைவேறும். கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். ஜென்மசனி முடிஞ்சிச்சுனாலே பாதி பிரச்சனை, 50% பிரச்சனை விலகிருச்சுன்னு அர்த்தம். இப்போ 100% பிரச்சனையில் இருக்கீங்க. மெயினாக ஹெல்த் பிரச்சனைங்க. உடம்பு அடித்து போட்ட மாதிரி டயர்டாக, ஒரு இறுக்கமாக, யாரோ நம்மளை பிடிச்சி ஒரு 4-5 பேர் நம்மளை பிடிச்சி கட்டி போட்டால் எப்படி இருக்கும், அடித்து போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உடம்பே பாரமாக டைட்டாக அப்படி இறுக்கமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஜென்மசனியோட வேலையே அதுதான்.
ஏன்னா சனிங்கிறது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன். இப்போ குரு ராசியில் இருந்தால் ஒரு பொறுப்பு உணர்ச்சியோட சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சுபகிரகம் இருந்தால் நல்லது நடக்கும். பாவகிரகம் இருந்தால் அவர் கெடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா சனிங்கிறது ஒரு கெட்ட கிரகம். அவர் என்ன பண்ணுவார், வாழ்க்கைக்கு தேவையான அனுபவத்தை கற்றுக் கொடுப்பார். இப்போ ஜென்மத்தில் சனி வந்து என்னது, யார் நல்லவங்க கெட்டவங்க, யார் அவங்க பழகணும் வேண்டாம், யார் நல்லவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவின்னு கூப்பிட்டா யார் வருவாங்க, யார் நம்மளை விட்டு விலகி போவாங்க, முதுகில் குத்துறவங்க யார், நல்லவங்க யார், கெட்டவங்க யாருன்னு அடையாளம் கட்டுற டைம் இந்த டைம் உங்களுக்கு. இதெல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். உங்களுக்கு யார் நல்லவன் கெட்டவன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பணம்னா என்ன, யாருன்னா பணத்துக்காக யார் வந்து ஆசைப்படுறா. ஏன்னா பணம்னால எல்லாத்துக்கும், பணங்கிறதே எல்லாத்துக்கும் ஒரு தேவையான விஷயந்தான். ஒரு சில பேர் அதுலேயே ஆசையாக இருக்கும். மனுஷனை மதிக்க மாட்டாங்க, பணத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது வந்து அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். யார் நல்லவங்க கெட்டவங்க, பணத்துக்காக என்னென்ன வேலை பண்ணுவாங்க, பணம்னா எந்த அளவுக்கு பாயும், மனுஷங்கன்னா யார், பணம்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு அந்த அனுபவத்தை சனி கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருப்பார். இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷத்துலேருந்து உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நிலமை மாறும். வேலையில் கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாக தான் அங்கே இருக்கும். ஏன்னா ஒர்க் லோட் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தான் கொடுப்பாங்க. தொழில் செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல் இருக்கும். வேலை செய்கிறவங்க மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடையூறுகள் கொடுப்பாங்க. உங்களுக்கு கெட்ட பேர் இது மாதிரிலாம் வாங்கி தர மாதிரிலாம் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? புதுசாக நீங்கள் வந்து தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க இந்த டைமில். புதுசாக வேலையை மாற்றிடாதீங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடாதீங்க. அது பெரிய சிக்கலில் பிரச்சனையில் போய் மாட்ட வைக்கும். சரிங்களா? புதுசாக யாரையும் நம்பிடாதீங்க. இந்த டைமில் தான் லவ் பிரச்சனை வருங்க. லவ்வில் பிரச்சனை வரும், நண்பர்களால் பிரச்சனை வரும், புதுசாக பழக்க வழக்கங்கள் வரும். அவங்கனாலே உங்களுக்கு மன உளைச்சல், மன அழுத்தம் வந்துடும். இது எல்லாமே இந்த ஜென்மசனியில் செய்யும். அது வந்து நீங்கள் புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதியாக இருந்தாலும் சரி, ரேவதியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைம் வந்து ஒரு ஃபேவரபுளான டைம் கிடையாது. ஏன்னா மீனராசிக்காரங்களே பொதுவாகவே மீனராசிக்காரங்க ஜென்மசனியில் மாட்டி சிக்கி தவிச்சு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளோதான் நல்ல குணம், நல்ல மனசு இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது கெட்ட பேர், அசிங்க அவமானம், நம்பிக்கை துரோகம். இதுதான். நம்பிக்கை துரோகத்தை பார்த்தாச்சு, கெட்ட பேரை வாங்கியாச்சு, தேவையில்லாத பணப்பிரச்சனை வந்தாச்சு, உங்களுக்கு அசிங்க அவமானத்தை பார்த்தாச்சு. இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். இனி அடுத்த வருடம் 2027 உங்களுக்கு ஜூன்லேருந்து உங்கள் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50% கம்மியாகிறத பாதசனியாக மாறிடும். உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்க சனி உங்களுக்கு பாதசனியாக மாறுவார். பயப்படவே வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. உங்களால் தெளிவாக கண்டிப்பாக உங்களால் டெசிஷன் எடுக்கவே முடியாது. மைண்டு ஸ்டெடி கிடையாது ஃபஸ்ட்டு உங்களுக்கு. சரிங்களா? இப்போ ஸ்டெடி கிடையாது. ஏன்னா ராசியில் சனி இருக்கார். பொதுவாகவே நீர் ராசியில் பிறந்தவங்களும் கொஞ்சம் குழப்பவாதிக்கு தான். இப்போ கடகராசி எப்படி, விருச்சிக ராசி எப்படி, அதே மாதிரி தான் மீனமும். இப்போ அது மற்ற ராசிக்கு ஒரு குணம் இருக்கும். நீர் ராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சலசலப்பு, அதாவது கொஞ்சம் ஸ்டெடி இருக்காது. தண்ணி ஒரே இடத்துல இருக்காது, அதில் கலையும் இல்லை உங்களுக்கு. அதே மாதிரி தான் மீனராசிக்காரன் உங்களுக்கு தெளிவில்லாத நிலையில் இருப்பீங்க. அதே மாதிரி சனி வேறு உங்களுக்கு ராசியில் இருக்கிறது ஒரு அடிஷ்னலாக போச்சு உங்களுக்கு. அது மேலும் குழப்பத்தை கொடுக்கும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, இவங்களை நம்பலாமா வேண்டாமான்னு உங்களறியாமல் உங்களுக்கே என்னன்னு தெரியாது. தவறான வழி கொண்டு போகக்கூடும் இந்த சனி. ராசியில் இருக்க சனி கெட்ட பழக்க வழக்கங்கள் தவறான பாதை கொண்டு போய்விடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் நம்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நல்லவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டவங்களாம் அந்த டைமில் பார்வைக்கு தெரிவாங்க. கெட்டவங்க உங்களோட பார்வைக்கு நல்லவங்களாக தெரிவாங்க. இதுதான் உண்மை. சரிங்களா? ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு முதுகிலேயே குத்துவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க பண விஷயத்தில் கவனம், தொழில் விஷயத்தில் கவனம், வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்களாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அது வாக்குவாதத்தில் போய் அந்த வேலையில் கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க தான் செய்யும். அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் வந்து புதுசாக பிஸ்னஸ், இந்த ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்களை பணத்தை முதலீடு போட்டு ஏமாற வேண்டாம். இருக்கிற பணத்தை வச்சு அப்படியே முடிஞ்சாலும் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சு சுபகாரியங்கள், சுப விஷயங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது நல்லது. இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்களா? இப்போ கல்யாணம் ஆகாமல் இப்போ அடுத்த வருஷத்துல ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். சரிங்களா? தேடி வரும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. திருமணம், புத்திர பாக்கியம் எல்லாம் ஜென்மசனியில் கிடைக்குங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். கல்யாணம் பண்ணலாம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு சொத்து வாங்குறது, இதெல்லாமே சுப விரயங்கள் தான். சுப விஷயத்துக்காக நீ செலவு பண்ணலாம். வாகனம் வாங்குறது இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். இதெல்லாமே நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த கல்யாணம் பண்ணுறது, சுபகாரியங்கள், வீட்டில் கிரகப்பிரவேசம், வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சில நல்ல விஷயங்களாம் உங்களுக்கு தெரியுது. சரி, நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். என்ன பண்ணக்கூடாதுன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது, வேலையை மாற்றக்கூடாது. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருங்க. புதுசாக லவ் ஆரம்பிக்கிறவங்க, ஸ்டார்ட் பண்ணுறவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதை மட்டும் பண்ணிட்டீங்கனாலே பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேர் கணவன் மனைவியோட ஆரோக்கியத்தை பற்றியோ, குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியோ சில கஷ்டங்கள், கவலைகள் இருக்க தான் செய்யும். இந்த ராசியில் இருக்க சனி கண்டிப்பாக உங்கள் பெத்த குழந்தைகளை பற்றியோ, இல்லை உங்கள் அப்பா அம்மாவை பற்றியோ, இல்லை உங்கள் கணவன் பற்றியோ, மனைவி பற்றியோ ஒரு ஃபீல் பண்ண வைக்கும். இந்த சனி அதை தான் கொடுக்கும் கண்டிப்பாக.
ராசியில் இருக்க சனி ஒரு வெயிட்டு, ஒரு பாரத்தை கொடுக்கும், ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஹெல்த் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை. ஹெல்த் வைஸ் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மூஞ்சியெல்லாம் பளபளன்னு இருக்கவங்களாம் அப்படியே டல்லாக மாறி இருக்கீங்க. இதுதான் உண்மை, சரிங்களா? அதனால் ஹெல்த் வைஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களை பாட்டி படைச்சிட்டு இருக்குது, நீங்கள் என்ன நட்சத்திரம், உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு 7.5 சனியா இல்லை செகண்ட் ரவுண்டு 7.5 சனியா, அதுதாங்க ரொம்ப முக்கியம். முதல் சுற்றில் ரவுண்டில் இருக்கீங்களா, இல்லை செகண்ட் ரவுண்டில் இருக்கீங்களா, இல்லை 3வது சுற்று 3வது ரவுண்டில் இருக்கீங்களா, இந்த 7.5 சனி உங்களுக்கு என்ன பண்ணும், மங்கு சனியா இல்லை பொங்கு சனி போயிட்டுருக்கா, அதான் மங்கு சனி, பொங்கு சனி, அந்திம சனி, அந்த மாதிரிலாம் சனி சொல்லுவாங்க. அது இப்போ எந்த உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டா, செகண்ட் ரவுண்டா, தேர்ட் ரவுண்டா, எந்த சனி, எந்த சுற்று சனி போயிட்டுருக்கு, நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன பிளானட் உங்களை இம்பாக்ட் பண்ணிகிட்டு இருக்குது, என்ன நட்சத்திரம், பூரட்டாதியா உத்திரட்டாதியா ரேவதியா, என்ன கிரகம் உங்களுக்கு தசாபுத்தி நடந்துகிட்ருக்கு, உங்கள் ஜாதத்தில் சனி எப்படி இருக்கார், லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்காது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசாநாதன் எப்படி இருக்கார், புத்திநாதன் எப்படி இருக்கார், இதெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையை வழி நடத்தும். ஒரு மனுஷன் ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள். அந்த நவகிரகங்களில் தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியம். அந்த தசை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகம் தான் ஒரு மனுஷனை வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? ஏன்னா அந்த இதில் ஜென்மசனி வரும்போது அப்படியே நம்மளை போட்டு அசைச்சு பார்க்கும். 7.5 சனியில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்ததுன்னா தப்பிச்சிங்க. ஜாதகத்தில் கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்க பக்காவாக மாட்டுவாங்க. அப்போ 7.5 சனி போட்டு ஒரு வழி பண்ணும். அது லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்தால் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உயிரை தவிர எதுவுமே இருக்காது உடம்புல. உடம்புல உடம்புல உயிர் இருக்குது சார், வேறு எதுவுமே இல்லைங்க சார், எல்லாத்தையும் இழந்துட்டோம், உயிரை தவிர எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் இழந்துட்டோன்னு சொல்கிற மீனராசிக்காரங்க இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் இருக்கீங்க. அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கே ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.